17வது ஸ்லோகம். யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் யஸ்ஸ மே ப்ரியஹ. பராபக்தனுடைய லக்ஷணத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். 16வது ஸ்லோகத்தில் 6 லக்ஷணங்கள் பகவான் கூறினார். அனபேக்ஷக, எதையும் சாராமல் இருப்பவன். இந்த இடத்தில் நாம் பார்த்தோம், தன்னுடைய மன நிறைவுக்கு எதையும் சாராமல் இருப்பவன். சுச்சிகி, உடல், சூழ்நிலை, மனம் இவைகள் அனைத்தையும் தூய்மையாக வைத்திருப்பவன் சுச்சிகி. தக்ஷக, திறமையுடையவன். வேதாந்தத்திற்கு அல்லது அனைத்தையும் துறப்பவன் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவனாக இல்லை. இந்த உலகத்தில் அவன் நன்கு வாழ முடியும், இருந்தாலும் அவைகளை அவன் துறந்துள்ளான். ஆகவே ஞானி, திறமையுடன் கூடியவன். உதாசீனக, சமமாக இருப்பவன். யாருடைய பக்கமும் சேராமல் தர்மத்தின்படி இவன் தீர்ப்பு வழங்குவான். உதாசீனக. கதவ்யதக, மன அழுத்தம் அற்றவன். இதை ஏன் செய்தோம், இதை ஏன் செய்யவில்லை என்ற குற்ற உணர்வு அற்றவன். பிறகு இறுதியாக சர்வாரம்ப பரித்யாகி, எந்த ஒரு திட்டத்தையும் செயலையும் இவன் ஆரம்பிக்க மாட்டான். காரணம், இவனுக்குள் நிறைவாக இருக்கின்றான். பிறகு இந்த ஞானியை மையமாக வைத்து எந்த செயல்கள் வேண்டுமானாலும் நடக்கலாம். யக மத் பக்தக சமே பிரியக, இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன். இனி நாம் அடுத்த 17வது ஸ்லோகத்திற்கு வர வேண்டும். 17, 18 இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் இருமைகளை கடந்தவன், பராபக்தன், இருமைகளில் சமமாக இருப்பவன் என்று கூறி உதாகரணத்திற்கு சில இருமைகளை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்திற்கே இருமை மயமானது ஜெகத் என்ற லட்சணம் இருக்கின்றது. ஜெகத் துவந்த்வாத்மகம், இந்த உலகமே இருமை சம்பந்தமானது. இருமையானதுதான் இந்த உலகம். இருமை இல்லாததை நாம் பார்க்க முடியாது. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கின்றது. பிறகு சுகம் என்று ஒன்று இருந்தால் துக்கம், மானம் என்று ஒன்று இருந்தால் அபமானம் என்று அனைத்தும் இருமையாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த இருமைகள் வெளியேயும் இருமை இருக்கின்றது, மனதிற்குள்ளும் இருமை இருக்கின்றது. நம்முடைய மனதிற்குள்ளும் இருமை, வெளியேயும் துவந்துவம். இந்த 2லும் சமமாக இருப்பான் என்பதுதான் இந்த 2 ஸ்லோகங்களினுடைய சாரம். இப்பொழுது 17வது ஸ்லோகத்தின் முதல் வரிக்கு சென்றால், யக ந ஹ்ருஷ்யதி. யக என்றால் எந்த பக்தன், எந்த ஞானி. ந ஹ்ருஷ்யதி, இன்பத்தில் மூழ்குவதில்லையோ. ஹ்ருஷ்யதி என்றால் இன்பத்தில் மூழ்கி விடுதல், சுகத்தில் மூழ்கி விடுதல்.
ந ஹ்ரிஷ்யதி என்றால் இன்பத்தில் மூழ்குவதில்லையோ. பிறகு அடுத்ததற்கு அடுத்த சொல் ந சோச்சதி, துன்பத்திலும் மூழ்குவதில்லையோ. இந்த ரெண்டும் தான் துவந்துவம். ந ஹ்ரிஷ்யதி ந சோச்சதி. சோச்சதினா துயரம், துயரத்திலும் மூழ்குவதில்லையோ. அதாவது இன்பம் துன்பம் இந்த இரண்டிலும் மூழ்கி விடுவதில்லையோ. இதனுடைய பொருள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்பகரமான சூழ்நிலை துன்பகரமான சூழ்நிலை வந்துதான் தீரும். அதை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். பகவானே அவதாரமாக வந்தாலும் கூட அவருக்கும் இன்பம் துன்பம் என்ற சூழ்நிலைகள் வரும். காரணம் என்னவென்றால், இந்த மனித சரீரமே பாப புண்ணியத்தினுடைய சரியான அளவினுடைய விளைவு. ஒரு ஜீவன் அதிக புண்ணியம் செய்திருந்தால் தேவர்கள் முதலிய லோகத்திற்கு செல்வதாகவும், அதிக பாபம் செய்திருந்தால், அதாவது அதிக பாப கர்மம் வெளிப்பட்டால் மிருகங்கள் மரம் செடி முதலிய ஜென்மம் எடுப்பதாகவும், பாப புண்ணியம் ஓரளவு சமமாக இருந்தால் மனித சரீரம் எடுப்பதாகவும் சாஸ்திரம் கூறுகின்றது. பாபேன பாபம் புண்ணியேன புண்ணியம் உபாபியாம் மனுஷ்யலோகம் என்பது உபனிஷத்தினுடைய வாக்கு. பாபேன பாபம் லோகம், அதிக பாபத்தினால் பாபலோகம். புண்ணியேன புண்ணியம், புண்ணியத்தினால் புண்ணியலோகம். உபாபியாம் மனுஷ்யலோகம், பாப புண்ணியம் சமமாக இருந்தால் மனித லோகம். அந்த இடத்தில் லோகம் என்ற சொல்லுக்கு பொருள் ஷரீரம். இப்போ மனித லோகத்தை அடைகின்றான் என்றால் மனித சரீரத்தை அடைகின்றான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த உடலே பாப புண்ணியத்தினுடைய சமமான பாப புண்ணியத்தின் விளைவு. இந்த பாப புண்ணியம் எப்படி தீரும் என்றால், பாபம் துக்கமான சூழ்நிலையை கொடுத்தும் புண்ணியம் சுகமான சூழ்நிலையை கொடுத்தும் அது தீரும். சுகம் துக்கம் இதை கொடுத்து பாப புண்ணியம் தீரும். ஆகவே நாம் நிச்சயிக்கலாம், ஒவ்வொரு ஜீவனும் சமமான பாப புண்ணியத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். புத்தரிடம் ஒருவர் கூறுகின்றார், தன்னுடைய புத்தருடைய தந்தை ஆட்சி செய்து வந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ராஜா கூறுகின்றார் புத்தரிடம் நீ ஏன் ராஜாவாக இருந்து அனைத்தையும் துறந்து விட்டாய்? உனக்கு ராஜ்யம் போதவில்லை என்றால் என்னுடைய ராஜ்யத்தையும் தருகின்றேன், நீ ஆட்சி செய்வாயாக. நீ எதை அடைய வேண்டுமோ அதை ராஜாவாக இருந்தே அடையலாம், எதற்கு இவ்விதம் பிக்ஷுவாக மாற வேண்டும் என்று. அதற்கு புத்தர் அவரிடம் ஒரு பதில் சொல்கின்றார். ராஜா என்றுமே சிரித்து கொண்டிருப்பதில்லை, பிச்சைக்காரன் என்றுமே அழுது கொண்டும் இருப்பதில்லை. பிச்சைக்காரன் எப்பொழுதுமே அழுவதில்லை, ராஜா எப்பொழுதுமே சிரித்து கொண்டும் இருப்பதில்லை. இருவருக்கும் மாறி மாறி அமைகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் எதற்காக என்னை ராஜாவாக ஆக வேண்டும் என்று சொன்னீர்களோ அதை நான் இந்த சூழ்நிலையிலிருந்தே அடைகின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே சுகதுக்கம் என்பது சமமாக வரும். இந்த இடத்தில் ஞானியுக்கும் சுகமான துக்கமான சூழ்நிலை வரும். அதில் அவன் மூழ்கி விடுவதில்லை, அவனுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதில்லை. அவனுடைய மனம் சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றது, ஆனால் மூழ்கி விடுவதில்லை. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. ந ஹ்ரிஷ்யதி ந சோச்சதி. இது ஒரு விதமான துவந்துவம், இருமை. இனி அடுத்தது ந துவேஷ்டி ந காங்க்ஷதி. அதை ரெண்டையும் சம்பந்தப்படுத்த வேண்டும். முதல் வரியில் ந ஹ்ரிஷ்யதி ந துவேஷ்டி என்று வருகிறது. ந துவேஷ்டி என்றால் வெறுப்பதில்லை, எதையும் இவன் வெறுப்பதில்லை. ந காங்க்ஷதி என்றால் எதையும் இவன் விரும்புவதில்லை.
இவன் எதையும் வெறுப்பதில்லை, எதையும் விரும்புவதும் இல்லை. இப்போ இவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அந்த நோயை வெறுப்பதில்லையா என்றால் வெறுக்க மாட்டான், நோயையும் வெறுக்க மாட்டான். அப்படி என்றால் வேண்டுமென்றே நோயை வரவழைத்து கொள்வானான்னா ந காங்ஷதி, நோயை விரும்பவும் மாட்டான். யாரும் நோயை விரும்ப மாட்டார்கள், ஆனாலும் விரும்புகிற சில ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு மனோதத்துவ டாக்டர் இவ்விதம் அவருடைய அனுபவத்தை கூறுகின்றார். ஒரு அம்மாவுக்கு தலைவலிச்சிட்டே இருந்துதான், திடீர்னு தலைவலி நல்லா ஆயிடுதான், துக்கம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வந்துடுதான். காரணம் என்னென்னா, தலைவலி இருக்கும்போது எல்லாம் விசாரம் செய்து கொண்டிருந்தார்கள், எப்படி இருக்க இப்படி இருக்கன்னு. தலைவலி நன்னான உடனே யாருமே கேட்கலையாம், அதனால் துக்கம் வந்துடுது. நீ எப்படி இருக்கன்னு யாருமே கேட்கலையா, என்ன நல்லா ஆயிடுதேன்னா அதுவே ஒரு துக்கம் வந்துடுதான். அப்படி சில பேர் தான் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கணும்னு சொல்லியே நோயை வளர்த்தி கொள்வார்கள், அல்லது நோய் இருப்பதாக சொல்லி கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் வீட்டில் தலைவலி இருந்தால் என்ன செய்வார்கள், எல்லாரிடமும் வீட்டில் தலைவலிக்குதுன்னு சொல்லி அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பார்கள். அப்படி சைக்கலாஜிக்கலாக கூட சில பேர்த்துக்கு துக்கத்தை விரும்புகிறார்கள். அப்படி இந்த ஞானி துக்கத்தையும் விரும்ப மாட்டான், துக்கத்தை வெறுக்கவும் மாட்டான். அதே போல் சுகத்தை விரும்புவதோ வெறுப்பதோ இல்லை. இது ரொம்ப கடினம் இதை புரிந்து கொள்வது. காரணம் என்னென்னா, இந்த இடையில இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது 2 எக்ஸ்ட்ரீமில் தான் நம்ம இருப்போம். எப்பொழுது மனம் சாமியமான நிலையை அடைகிறதோ அப்பொழுது நாம் மனப்பக்குவத்தை அடைந்து விட்டோம். அது வரைக்கும் ஏதாவது 2 எக்ஸ்ட்ரீமில் தான் நம்ம இருப்போம். ஈவன் புத்தருடைய ஆரம்ப வாழ்க்கையிலும் கூட முதல்ல என்ன செய்தார், ராஜ்யத்தில் போகத்தில் மூழ்கி இருந்தார். அவர் மாதிரி போகத்தில் மூழ்கி இருந்தவர்கள் யாரும் இல்லை. அதற்கு பிறகு என்ன செய்தார், உணவே உட்கொள்ளாமல் துயரத்திலும் மூழ்கி இருந்தார். பிறகுதான் அவருக்கு அறிவு வந்தது, சமமாக இருக்க வேண்டும். உடலுக்கு அதிக போகத்தை கொடுத்தாலும் அதிக துயரத்தை கொடுத்தாலும் இது நமக்கு நல்லதல்ல என்று உணர்ந்தார். இப்போ உணவே கொடுக்கலினாலும் நம்ம சாதனை பண்ண முடியாது. அதிகமாக இந்த உடலுக்கு உணவை கொடுத்துட்டு இருந்தாலும் அதுவும் நல்லதல்ல. அது அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, யாரோ ஒரு மாடு மேய்க்கிறவன் பாடிட்டு போனானா, வீணையினுடைய தந்தியை ரொம்ப முறுக்குனாலும் உடஞ்சிரு, லூஸாக இருந்தாலும் நாதம் வராதுன்னு. பிறகு அவருக்கு புரிந்தது. அப்படி இந்த சமத்துவத்தை அடைதல் என்பது அவ்வளவு சுலபமல்ல. ஏதாவது எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தான் நம்முடைய மனம் அந்த பேலன்ஸுக்கு வரணும். இந்த பேலன்ஸை பற்றி இனியொருவர் ஒரு அழகான லட்சணம் சொல்கிறார். வாட் இஸ் பேலன்சிங்? அவர் சொல்கிறார், டிசிப்ளினிங் த டிசிப்ளின் இஸ் பேலன்சிங் என்று சொல்கிறார். நம்முடைய ஒழுக்கங்களையே ஒழுக்கப்படுத்த வேண்டும். என்னென்ன சாதனை செய்கிறோமோ, என்னென்ன டிசிப்ளினை நம்ம எடுத்துட்டோமோ, தோஸ் டிசிப்ளின்ஸ் ஆர் டு பி டிசிப்ளின்டு அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒழுக்கத்திலேயே ஒழுக்கம் இல்லாமல் சில சமயம் இருப்போம். எப்படின்னா, நான் விரதம் இருக்கேன்னு சொல்லி சாப்பிடாம அல்சர் வர வைக்கிறது இல்லை. அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சாதனையை செய்தால் அதில் நம்ம எக்ஸ்ட்ரீமாக போயிடுவோம். அப்படி போகாமல் சமமாக இருத்தல் தான் நம்மளுடைய மன பக்குவத்தினுடைய உச்ச நிலை. அதாவது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்கிறது சுலபம், அல்லது அதிகமாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறதும் சுலபம். ஆனால் அளவாக சாப்பிட்றது ரொம்ப கடினம். முயற்சி பண்ணி பாருங்கள், அளவாக சாப்பிட்றது ரொம்ப கடினம். முதல்ல ரொம்ப பேர்த்துக்கு எது அளவுன்னே தெரியாது. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். அதை கண்டுபிடிச்சதற்கு பிறகு அதுவும் நமக்கு முன்னாடி இருக்கிற பதார்த்தம் நமக்கு சுவையான பதார்த்தமாக இருக்கணும். நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது முன்னாடி இருக்கணும். அன்னைக்கு அரை வயிறு சாப்பிட்டு முழுமையாக லைட்டாக பசி இருந்தும் இல்லாத மாதிரி வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். அதனால தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய உணவில் சமத்துவம் எப்படி இருக்கணும்னா, பசித்ததற்கு பிறகு சாப்பிடணும், சாப்பிட்டதற்கு பிறகு கொஞ்சம் பசிக்கணும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்,
பசிக்காத சமயம் சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் என்றைக்கும் பசிக்காது. காரணம் என்ன? அதற்கு மேலே உள்ள தள்ள முடியாது, அந்தளவு ஒழுக்கமின்மை. காரணம் என்ன? உணவுங்கிறதெல்லாம் இது மன சம்பந்தப்பட்டது. இவ்விதம் நம்முடைய மனம் எல்லா விதத்திலும் இம்பேலன்ஸ், சமத்துவம் இல்லாமல் இருந்து வருகின்றது. இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் ஞானியினுடைய மனம் இந்த நிலையை அடைந்து விட்டது, எல்லாவற்றிலும் அவன் சமமாக இருப்பான். அதற்கு இங்கு உதாகரணம் அவனுடைய விருப்பு வெறுப்பு அல்லது சுகம் துக்கம், இதில் சமமாக இருப்பான். பிறகு மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சில உதாகரணங்களை எடுத்துக்கொண்டு அதிலும் சமமாக இருப்பான் என்று சொல்லப் போகின்றார். இப்போ இதில் முதல் வரியில் ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி. இப்போ இந்த வரி சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் முழுவதும் சமத்துவத்தை பற்றி பேசுவார். இனி 2வது வரிக்கு வந்தால், சுபா சுப பரித்யாகி. பரித்யாகி என்றால் தியாகம் செய்தவன், சுபம் என்றால் புண்ணியம், அசுபம் என்றால் பாபம். சுப அசுப பரித்யாகி என்றால் புண்ணியத்தையும் பாபத்தையும் தியாகம் செய்து விட்டான். இதனுடைய பொருள் என்ன என்றால், புண்ணியத்தையும் பாபத்தையும் துறந்தவன் என்பது புண்ணியத்தை கொடுக்கின்ற செயல், பாபத்தை கொடுக்கின்ற செயல், இந்த 2ஐயும் துறந்தவன் என்று பொருள். ஏன்னா புண்ணிய பாபம்ங்கிறது ரிசல்ட். அதை நம்ம துறக்கணும்னு சொன்னால் எது புண்ணியத்தை கொடுக்குமோ எது பாபத்தை கொடுக்குமோ அதைத்தான் துறக்க முடியும். ஆகவே புண்ணிய கர்ம பாப கர்மத்தை துறந்தவன். அதாவது புண்ணிய பலன் அவனுடைய செயலிலிருந்து உற்பத்தி ஆகாது, அவனுடைய செயலிலிருந்து பாப பலம் உற்பத்தி ஆகாது. பிறகு அடுத்தது, ஒரு செயலிலிருந்து பாப புண்ணியம் எதன் அடிப்படையில் உற்பத்தி ஆகும் என்றால் சங்கல்பத்தின் அடிப்படையில் உற்பத்தி ஆகும். நாம் ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் பாபத்தை கொடுக்குமா புண்ணியத்தை கொடுக்குமா என்றால் எந்த மோட்டிவேஷன், எந்த சங்கல்பத்தின் அடிப்படையில் செய்தோமோ அதன் அடிப்படையில் அமையும். இப்போது ஒருவன் கையில் கத்தி இருக்குது, அந்த கத்தியை இனியொருத்தன் உடம்பில் வைக்கிறான், ஒருத்தன் சாகிறான். அதில் ஒரு ஆள் டாக்டர், இனியொரு ஆள் திருடன். இங்கே 2 நடந்தது என்னன்னா, ஒரு டாக்டர் கத்தியை கையாள்றார், அங்கு ஒருவன் இறந்திருக்கான். இனியொருத்தனும் கத்தியை கையாள்றான், ஒருவன் இறந்துள்ளான். ஆனால் திருடனுக்கு பாவம் வரும், டாக்டருக்கு புண்ணியந்தான் வரும். காரணம் என்ன என்றால் செயல் விளைவு ஒன்று, இருவருடைய மோட்டிவ், இருவருடைய சங்கல்பம் வேறு. ஆகவே பாப புண்ணியம் என்பது நம்முடைய சங்கல்பத்தின் அடிப்படையில் தான் வரும். தானம் பண்ணுறதே சுயநல நோக்கில் நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பாவம்தான். இப்போல்லாம் சில பேர் இந்த லஞ்சம் கொடுக்கறதையே டொனேஷன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் என்ன தானமா என்ன? ஆகவே சுயநலமாக ஒரு நல்ல காரியமே செய்தாலும் அது பாவத்தை தான் கொடுக்கும். இப்போ இந்த 2 சொல்லிலிருந்து அவன் செயலில் இருக்கின்ற சங்கல்பத்தை துறந்தவன். அவன் சங்கல்பத்தை துறந்துட்டதுனால அவனுக்கு புண்ணியமும் வரவில்லை, பாபமும் வரவில்லை. பிறகு என்னன்னா, கர்த்திருவம் இல்லாமல் செயல்படுகின்றான். நான் இந்த நல்லதை செய்தேன்னு நினைக்கிறதில்லை, அல்லது நான் இந்த உடலிலிருந்து தீங்கு செய்தேன் என்றும் நினைப்பதில்லை. ஆகவே சுப அசுப பரித்யாகி, நலம் கேடு இந்த 2ஐயும் விட்டவனாக இருக்கின்றான். பிறகு இங்கே இனியொரு சந்தேகமும் வரலாம். பாவத்தை துறக்கலாம், நல்லது தான், எதுக்கு புண்ணியத்தை துறக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் வரலாம். வேதாந்தத்திற்கு வந்ததற்கு பிறகு பாபமும் பாபந்தான், புண்ணியமும் ஒரு கோணத்தில் பாபந்தான். காரணம், புண்ணியம் இன்பத்திற்குரிய சூழ்நிலையையும் உடலையும் நமக்கு கொடுக்கும். அந்த சூழ்நிலையில் மீண்டும் பாபம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே புண்ணியம் சுகத்தை கொடுப்பதன் மூலமாக
ஒரு ஜீவனை பந்தப்படுத்தும். ஆகவே இந்த ஞானிக்கு புண்ணியமும் வேண்டாம். காரணம், புண்ணியம் பாவம் இந்த இரண்டுக்கும் மூலம் அஞ்ஞானம்தான். ஒரே ஒரு மூலத்திலிருந்து தான் வந்துள்ளது. அஞ்ஞானம், அத்தியாசம் இவைகளிலிருந்து தான் பாப புண்ணியம். ஆகவே இவன் புண்ணியத்தையும் விட்டவன். புண்ணியம் ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாம். நம்ம புண்ணியத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம்? புண்ணியம்ங்கிறது பணத்தை போல, கேஷை போல. அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீங்குக்கும் பயன்படுத்தலாம். அப்படி புண்ணியத்தை இன்பத்திற்கும் பயன்படுத்தலாம், அல்லது மன தூய்மை முதலிய வேதாந்தத்துக்கு தகுதியை கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தலாம். இவன் கர்ம யோகியாக இருக்கும் பொழுது இவன் புண்ணியத்தை எல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்தினான். இப்பொழுது அதையும் துறந்தவன் ஆகின்றான். ஆகவே சுப அசுப பரித்யாகி பக்திமான் யக சக மே பிரியக. பக்திமான் பக்தி உடையவன், யக யாரோ, சக அவன், மே பிரியக எனக்கு பிரியமானவன். இப்போ பகவானுக்கு நம்ம பிரியமானவனை ஆகணும்னா இந்த நிலைக்கு வர வேண்டும். இப்படிப்பட்ட பக்திமான் யாரோ அவன் எனக்கு பிரியமானவன். இனி மேலும் பகவான் இருமைகளை கடந்தவன் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குகின்றார். 18வது ஸ்லோகம். சமசத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோஹ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதக. ஞானி சமமான மனநிலையை அடைந்தவன், சாமியமான மனதை அடைந்தவன். எவைகளிடத்திலெல்லாம்? உண்மையில் அனைத்து இடத்திலும் என்று சொல்ல வேண்டும். நாம் புரிவதற்காக பகவான் சில உதாகரணங்களை கொடுக்கின்றார். சமக சத்ரௌச்ச மித்ரேச்ச. சத்ரு என்றால் பகைவன், மித்ரக என்றால் நண்பன், சத்ரௌ மித்ரே என்றால் பகைவனிடத்திலும் நண்பர்களிடத்திலும் சமமாக இருப்பவன். சத்ருவினிடத்திலும் மித்ருவினிடத்திலும் சமமாக இருப்பவன். சத்ரௌ மித்ரேச்ச சமக. அப்படி என்றால் ஞானிக்கும் பகைவன் இருப்பார்களா என்பது கேள்வி. ஒரு ஸ்லோகம் பதில் கூறுகின்றது. அனைத்தையும் துறந்து காட்டுக்கு செல்கின்ற முனிவனுக்கும் கூட 3 விதமான மக்கள் தோன்றி விடுவார்களாம். யார் என்றால், தன்னை விரும்புகின்ற, தன்னை வெறுக்கின்ற, தன்னிடம் உதாசீனனாக இருப்பவர்கள் தோன்றுவார்கள். என்ன இந்த உலக நியதி அது. அப்படி இவனுக்குள் யாரையும் பகைவனாக பார்க்க மாட்டான். ஆனால் இவனை மற்றவர்கள் பகைவனாக பார்ப்பார்கள். அது அவர்களுடைய மனது, அதற்கு இவன் பொறுப்பல்ல. இப்போ நம்மை ஒருவர் பகைவராக பார்த்தா அதுக்கு நம்ம பொறுப்பான்னா, நம்ம வேறு நாட்டுக்குள்ளே போனோம்னு வச்சுக்குவோமே, கண்டிப்பாக பகைவர்களாகத்தான் பார்ப்போம். நம்ம அந்த நாட்டில் இருக்கிறவங்க அனைவரையும் விரும்புவர்களாக இருந்தாலும் மற்றவர்கள் நம்மை பகைவர்களாகத்தான் பார்ப்பார்கள். அப்படி இவனுக்கு யாரிடம் பகைமை உணர்வு இல்லை, இவனுக்கு யாரிடம் நட்பு உணர்வில்லை. ஆனால் இவனிடம் மற்றவர்கள் நட்புணர்வு, பகை உணர்வு வைத்திருப்பார்கள். அது இவனை பாதிக்காது. இவனிடத்தில் பகைமை உணர்வு இருந்தால் அது அவனுக்கு சங்கடம், இவனிடத்தில் நட்புணர்வு இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது. எனக்கு இதனால் ஒரு லாபமும் நஷ்டமும் இல்லை என்று இருவரிடமும் சமமாக இருப்பான். இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஞானியினுடைய பகைவனிடம், ஞானியினுடைய நண்பனிடம் சமமாக இருப்பான் என்று பொருள் அல்ல. ஞானியிடம் பகைவனாகவும்
ஞானியிடம் நண்பனாகவும் நினைத்து கொண்டிருப்பவர்களிடம் இவன் சமமாக இருப்பான். காரணம் என்னவென்றால், இன்னைக்கு பகைவனாக இருப்பான், நாளைக்கு திடீர்னு நண்பனாக மாறிடுவான். அல்லது இன்னைக்கு நண்பனாக இருப்பான், திடீர்னு நாளைக்கு பகைவனாக மாறலாம். நம்மெல்லாம் பார்க்குறோம், 2 பேர் சேர்ந்து இருப்பார்கள், திடீர்னு மூஞ்சி திருப்பிட்டு போய் விடுவார்கள். காரணம் என்ன? பேசிக்கிறது இல்லை அவனோட. இப்படி நட்பு பகைவுங்கிறது மாறிக்கொண்டே வருகின்றது. இப்போ ஞானி என்ன நினைக்கின்றான் என்றால், என்னுடைய பிராரப்தம் நீ இன்னைக்கு நண்பனாக இருக்கேன், என்னுடைய பிராரப்தம் நீ எனக்கு பகைவனாக இருக்கின்றாய். ஆகவே இருவரிடத்திலும் வெறுப்பு அல்லது சங்கம் பற்று அற்றவனாக இருக்கின்றான். பிறகு ததா மான அபமான யோகோ, மானம் அபமானம் இந்த இரண்டிலும் சமமாக இருக்கின்றான். மான அபமான யோகோ சமக. மானம் என்றால் நமக்கு இதெல்லாம் தெரியும். மானம் அபமானம், அவன் என்னை அவமதிக்கின்றான். ட்ரீட்மெண்ட் இல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் சொல்ல வேண்டாம். காரணம் என்ன? நம்ம எத்தனையோ பேர்த்துக்கிட்ட இல் ட்ரீட்மெண்ட்டை அனுபவிச்சிருப்போம். அது மட்டுமல்ல, எத்தனையோ பேர்த்த இல் ட்ரீட்டும் பண்ணியிருப்போம். அதை மட்டும் சொல்கிறது. எத்தனையோ பேர்த்துக்கிட்ட நான் அவமானப்பட்டிருப்பேன்னு சொல்லி கொண்டு இருப்பார்கள். நீங்கள் எவ்வளோ பேர்த்த அவமானப்படுத்தியிருப்பார்கள்னு அது கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்மளும் மற்றவங்களை அவமானப்படுத்தியிருப்போம், நாமும் அவமானப்பட்டு இருப்போம். அதே போல் நாமும் மற்றவர்களை நல்லா ட்ரீட் பண்ணியிருப்போம், நம்மையும் மற்றவர்கள் நன்கு மானத்துடன் ட்ரீட் பண்ணியிருப்பார்கள். ஞானி இந்த 2 இடத்திலும் சமமாக இருப்பான். தன்னை நல்லா பாவிப்பவர்களிடமும் தன்னை நல்லா பாவிக்காதவர்களிடமும் இவன் சமமாக இருப்பான். காரணம் என்னவென்றால், இப்போ ஒரு ஞானியை ஒருவன் நன்கு பாவிக்கின்றான், வணங்குகின்றான், போற்றுகின்றான்னு சொன்னால், ஞானி என்ன நினைக்கின்றான்? இவன் என்னை விரும்புவதில்லை, என்னிடத்தில் இருக்கின்ற ஞானத்தை இவன் விரும்புகின்றான். ஆகவே இவன் உயர்ந்தவனாகின்றான். காரணம் என்ன? இவனுக்கு இந்த ஞானம், இந்த பண்புகள் அதில் பற்று இருக்கு. இப்போ ஒருவன் ஞானியை வெறுத்தான்னா ஞானி என்ன நினைக்கிறான்? என்ன வெறுத்தான்னு நினைக்கிறதில்லை. இவனுக்கு இந்த ஞானத்தில் விருப்பமில்லை, இந்த வாழ்க்கையில் விருப்பமில்லை, இந்த பண்பில் விருப்பமில்லை, ஈஸ்வரனிடம் விருப்பமில்லை. ஆகவே இவன் என்னை வெறுக்கவில்லை, இந்த ஞானத்தை வெறுக்கின்றான். இப்போ ஞானியை ஒருத்தர் புகழ்ந்தால் அல்லது ஞானியை ஒருவர் வணங்கினால், ஞானி இவன் ஞானத்தை வணங்குகின்றான். ஞானியை அவமதித்தால் ஞானி உணர்கின்றான், இவன் அந்த ஞானத்தை அவமதிக்கின்றான். ஆகவே புகழ் இகழெல்லாம் ஞானத்திற்கும் செல்கின்றது, எனக்கு அல்ல. காரணம் என்ன? ஞானி தன்னை ஞானின்னு நினைக்க மாட்டான். நினச்சிட்ருக்கிற வரைக்கும் ஞானி கிடையாது. இதுதான் இது ஒரு பெரிய விசித்திரமான உண்மை. அவன் ஞானின்னு நினச்சான்னா ஞானி கிடையாது. அதனால தான் என்ன சொல்வார்கள், இந்த மேன்மை டிவினிட்டி இஸ் அன்செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்வார்கள். அன்செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொன்னால், இந்த ஞானி அல்லது இந்த பெருமை அல்லது விபூதி அது தனக்கே தெரியாதான். இப்போ கிளி இருக்குது, அதுக்கு தெரியுமா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோம்னு சொல்லி? தெரிஞ்சதுன்னா கர்வம் வந்துடும், காக்காயை பார்த்து ஒரு மாதிரியை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதெல்லாம் கிடையாது கிளிக்கு. அதே போல் ஒரு குழந்தையை நம்ம நல்லா ரசிக்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த குழந்தைகிட்ட இவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. தெரிய ஆரம்பிச்சது குழந்தைய பார்க்குறதுக்கு சகிக்காது. காரணம் என்ன? இது என்னிடத்தில் இருக்குன்னு நினச்சோம்னாவே அந்த பியூட்டி போயிடுது. அப்படி இந்த டிவினிட்டி இஸ் அன்செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்வார்கள். இந்த ஞானிக்கும் அதனால தான் ஞானி ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். என்னென்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த இன்னசென்ஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் நாலேஜ், அது ஞானிக்கு இருக்கின்றது. ஆகவே மான அபமானமெல்லாம் எனக்கு இல்லை என்று அவன் இதிலும் சமமாக இருப்பான். இனி அடுத்தது சீத உஷ்ண. சீதம் என்றால் குளிர், உஷ்ணம் என்றால் உஷ்ணம். அதெல்லாம் நமக்கு தெரியும். மெட்ராஸில் இருந்துட்டு உஷ்ணத்தை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டம், உஷ்ணம், சீதோஷ்ணம். பிறகு சுகம் துக்கம்.
இன்பம் துன்பம் சுகதுக்கேஷு சமக, இதில் அவன் சமமாக இருப்பான். குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் இதில் அவன் சமமாக இருப்பான். இதனுடைய பொருள் என்னன்னா, அவனுக்கு சம்மர் தெரியவே தெரியாது, வின்டர் தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவன் அதை அனுபவிப்பான். அதை தொடர்ந்து புலம்பல் இருக்காது. சில பேர் புலம்பிகிட்டே இருப்பார்கள். மழை வந்தால் மழை வருதுன்னு புலம்பல், மழை வரலினா மழை வரலையேன்னு புலம்பல், வெயில் அடித்தா வெயில் அடிக்குதுன்னு புலம்பல், கொஞ்சம் குளிர் அடிச்சதுன்னா குளிர் அடிக்குதுன்னு புலம்பல். எப்போ தான் இந்த புலம்பல் நிற்குமோன்னா நிற்கவே நிற்காது. ஒரு சின்ன கர்ச்சீப்பை வச்சுட்டு இப்படி அடிச்சிட்டு இருப்பார்கள், ஏதோ ஃபேன் மாதிரி. காரணம் என்னென்னா, இதெல்லாம் மனதினுடைய ப்ராப்ளத்தினுடைய எக்ஸ்ப்ரெஷன். கொஞ்சம் உஷ்ணமாக இருந்ததுன்னா இருக்கிறது எவ்வளோ இன்ச்சு கர்ச்சீப்போ தெரியல, அதை வச்சுட்டு இப்படின்ட்டு இருந்ததுன்னா அதில் காற்றா வரப்போகுது. இப்போ இது எதனுடைய என்பதனுடைய எக்ஸ்ப்ரெஷன். ஞானி அப்படியல்ல, ஏற்றுக்கொள்கின்றான். சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம். இப்போ எது சீதம், வேறொரு இடத்துல சங்கரர் சொல்கிறார், குளிர் ஒரு நேரத்தில் சுகத்தை கொடுக்குது, அதே குளிர் இனியொரு நேரத்தில் துக்கத்தையும் கொடுக்கின்றது. உஷ்ணமும் அப்படித்தான், சில நேரத்தில் சுகத்தை கொடுக்குது, சில நேரத்தில் துக்கத்தை கொடுக்கின்றது. இப்படி மாறி மாறி இருக்கின்றது. ஆகவே இதனுடைய அனித்தியத்தை உணர்ந்த ஞானியானவன் இதனால் பாதிக்கப்படுவதில்லை. இப்போ இதுவரை ஞானி சாமியமான மனதை அடைந்தவன், சமமான மனநிலையை அடைந்தான் என்று கூறியுள்ளார் பகவான். இது அவ்வளவு சுலபமல்ல. இதை கேட்ட உடனே இன்றைக்கி நைட் 8 மணியிலிருந்து நான் எல்லாத்துலேயும் சமமாக இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதே விஷமந்தான். காரணம் என்ன, அவ்வளோ சுலபமாக நமக்கு வராது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். அதனால் பொறுமையாக இருந்து எல்லாத்துலேயும் சமமாக இருந்து பழக வேண்டும். ஞானிக்கு அது பழகி சுபாவமாக இருக்கின்றது என்று இங்கு பகவான் கூறுகின்றார். இனி அடுத்த குணம் சங்க விவர்ஜிதக. விவர்ஜிதக ஃப்ரீ ஃப்ரம், விடுதலை அடைந்தவன். எதில்? சங்கக, சங்கம். சங்கம் என்றால் பற்று, அட்டாச்மெண்ட். இப்போ இந்த இடத்துலையும் இதெல்லாம் ஆட்டிடியூட், அவனுடைய மனதில் இருக்கிற பாவனை. அசங்கனாக இருப்பான். இதில் ஒரு விளக்காசிரியர் மிக அழகாக லட்சணம் சொல்கிறார். எதில் இவன் அசங்கமாக இருப்பான் என்றால், சேத்தன அச்சேதன. சேத்தன வஸ்து இருக்குது, அறிவுடைய ஜீவராசிகள். அச்சேதனம்னா ஜடமான பொருள்கள் இருக்குது. இந்த உலகத்தில் 2 தானே, அறிவுடைய மனிதர், அறிவுடைய பொருள்கள், அறிவற்ற ஜடமான பொருள்கள். இந்த 2 விஷயத்திலும் சோபனா அத்தியாச ரஹிதக என்று சொல்கிறார். சோபனா அத்தியாச ரஹிதக. எத்தனையோ விதமான அத்தியாசம் சாஸ்திரத்தில் பேசப்பட்டுள்ளது. அத்தியாசம்னு என்ன? ஒன்றின் மீது ஒன்றை நாம் பார்த்தல். கயிறு இருக்குது, அதில் பாம்பை பார்க்கறதுக்கு பேர் அத்தியாசம். இப்படி பலவிதமான அத்தியாசத்தில் ஒரு விதமான அத்தியாசம் சோபனா அத்தியாசம் என்று சொல்லப்படுகிறது. சோபனா அத்தியாசம் என்றால், ஒரு பொருள் எனக்கு என்னை கவர்கின்றது. கவர்கின்றதுன்னா என்னை அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லி, த நோஷன் ஆஃப் அட்ராக்ஷன், அதுதான் சோபனம். இஷ்ட புத்தி. இது எனக்கு இஷ்டத்தை கொடுக்கும், இது எனக்கு பாதுகாப்பை கொடுக்கும், இது எனக்கு சுகத்தை கொடுக்கும், இது என்னை சுகமாக வைத்திருக்கும் என்கின்ற புத்தி தான் சோபனாத்தியாசக. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ பணம்னு ஒரு பொருள் இருக்குது. அது உலகத்தில் படைக்கப்பட்ட செல்வம்ங்கிறது ஒரு பொருள். அந்த பொருள் நம்முடைய தேவையான வாழ்க்கைக்கு பயன்படுகின்றது. அதில் சோபனா அத்தியாசம் என்னன்னா, அது என்ன பாதுகாக்கும், அது இருந்தால் தான் எனக்கு மரியாதை, அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்படியெல்லாம் அதிக எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பொருளில் போகும் பொழுது அதை சோபனா அத்தியாசம் என்று சொல்வார்கள். அது இவனுக்கு கிடையாது. ஜடமான அறிவுடைய எந்த பொருள்கள் மீதும் இவனுக்கு மோகம் இல்லை. அதைத்தான் இங்கு பகவான் சங்க விவர்ஜிதக என்று சொல்கின்றார்.
இவ்விதம் 17, 18 இந்த 2 ஸ்லோகங்களில் குறிப்பாக பகவான் சமத்துவ மனநிலையை அடைந்தவன் என்று கூறி சங்கத்திலிருந்தும் சுப அசுபத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவன் என்று கூறுகின்றார். இனி 19வது ஸ்லோகம். துல்ய நிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அநிகேதஸ்திரமதிஹி பக்திமான் மே ப்ரியோ நரஹ. இந்த ஸ்லோகத்தில் முதல் பகுதியில் மீண்டும் இருமையிலிருந்து விடுதலை அடைந்தவன் என்ற கருத்து வருகிறது. அதற்கு பிறகு மீண்டும் சில இலக்கணங்கள் பகவான் கொடுக்கின்றார். துல்ய நிந்தாஸ்துதிஹி. துல்யக என்ற சொல்லும் சமக என்ற சொல்லுக்கும் ஒரே பொருள்தான். துல்யக என்றால் சமமாக இருப்பவன். மீண்டும் சமமாக இருக்கின்றான். எதில்? நிந்தா ஸ்துதிஹி. நிந்தா நிந்தனை, ஸ்துதி என்றால் புகழ், புகழ்ச்சி. மற்றவங்களை நம்மளைய திட்டுதல், நிந்தித்தல், அதுதான் நிந்தா. இதுவும் நமக்கு தெரியும். இந்த சொல்லுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன? எத்தனையோ பேர்த்த நம்மளும் நிந்திச்சிருப்போம், எத்தனையோ பேர் நம்மையும் நிந்தித்திருப்பார்கள். அதுதான் நிந்தா. இப்போ சிலர் என்ன சொல்வார்கள், என்னிடத்தில் இருக்கிற குறைய அவங்க சுட்டி காட்டட்டும், திட்டட்டும், எனக்கு கோபம் வராது. இல்லாததை சொன்னால் தான் எனக்கு கோபம் வரும்னு சொல்வார்கள். அதனால தான் இதற்கு லட்சணம் சொல்லப்படுகிறது. வித்தியமானம் வா அவித்தியமானம் வா தோஷானாம். நம்மகிட்ட இருக்கிற தோஷம் அல்லது இல்லாத தோஷம், இதை வர்ணனம், இதை வர்ணிக்கிறது தான் நிந்தனைன்னு லட்சணம் சொல்லப்படுகிறது. வித்தியமானம்னா இருக்கிற தோஷம், அவித்தியமானம்னா இல்லாதது. தோஷானாம் பிரத்யக்ஷேன வர்ணனம் நிந்தா. நம் கண்ணு முன்னாடி அதை வர்ணித்து அதை விளக்குவது தான் நிந்தனை. நம்ம மக்கள் எதற்கும் விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லட்சணத்தை சொல்லி வச்சுருக்கார்கள். எது எடுங்க அதுக்கு ஒரு லட்சணம் அழகாக இருக்கும். வித்தியமானாம் வா அவித்தியமான தோஷானாம் பிரத்யக்ஷேன வர்ணனம் நிந்தா. என்ன சொல்லுவான்? இருக்கிறத சொல்லு, எனக்கு கோபம் வராது, இல்லாததை சொன்னால் எனக்கு கோபம் வந்துடுன்னு சொல்லுவோம். நம்ம இல்லாததுன்னு நினச்சிட்டு இருப்போம், அவருக்கு தானே தெரியாது எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி. அப்படி மற்றவர்கள் நம்மை நிந்தித்தால் நமக்கு அது பொறுப்பதில்லை. ஆனால் நம்ம நிந்திச்சிட்ருப்போம், அது நமக்கு தெரியாது. இந்த ஞானி தன்னை நிந்தித்தால் சமமாக இருப்பான். நிந்தா. அடுத்தது ஸ்துதிஹி. ஸ்துதிக்கு லட்சணம் என்ன என்றால் இதே தான். வித்தியமான அவித்தியமான குணானாம் பிரத்யக்ஷேன வர்ணனம். நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ, சில பேர்த்துக்கு தெரியாது, இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பார்கள். இப்போ கீத கிளாஸுக்கு வந்துட்டோம்னா எத்தனையோ குணம் நமக்கு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு புகழ ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி புகழ்வது, நம்மகிட்ட இருக்கிற அல்லது இல்லாத நல்ல குணங்களை பிரத்யக்ஷமாக புகழ்தல், வாய்விட்டு ஸ்துதி செய்தல், அதுதான் ஸ்துதிஹி. அந்த இடத்துல உண்மையில் கோபம் வரணுமல்ல. எங்கிட்ட இல்லாத குறைய சொன்னால் கோபம் வரும்னா, இல்லாத குணத்தை சொன்னால் கோபம் வரணும், ஆனால் வரமாட்டேங்குதே. யாராவது புகழ்ந்து சொன்னால் என்ன ஆகிருது? அப்படியே குளிர்ந்து போயிடுறோம். ஃப்ரிட்ஜில் வர அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். காரணம் என்ன? அந்த ஸ்துதிக்கு அவ்வளோ சக்தி இருக்கின்றது. ஒரு சாஸ்திரி ஒருவர் 40 வருடமாக வேதாந்தம் டீச் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு பாராட்டு விழா நடந்தது. அதில் எல்லாம் அவரை புகழ்ந்து பேசிட்டு ஒவ்வொருவரும் அவர் ஒரு அரை மணி நேரம் புகழ்ந்துட்டு பிறகு ஒரு சால்வையை போத்துவார்கள். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பிறகு அவருடைய பேச்சு வந்தது.
அவர் இவ்விதம் பேசினார். இவ்வளவு நேரம் நீங்கள்லாம் புகழ புகழ எனக்கு ரொம்ப குளிர்ந்து போச்சு, நடுங்கிடக்கூடாதுன்னா அப்பப்போ சால்வை போட்டீர்களோ அப்படின்னு கேட்டார். காரணம் என்ன? அந்த புகழ் வார்த்தையை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மன அப்படியே குளிர்ந்து விடுகிறது. இதெல்லாம் தான் பிஸ்னஸுக்கு மேன் தெரிஞ்சு அவனுடைய வியாபாரமே நடந்துகிட்ருக்கு. காரணம் என்னன்னா இந்த புகழ்ச்சியை மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த ஸ்துதியில் ஞானி மயங்க மாட்டான். நிந்தையில் மயங்காதவன் கண்டிப்பாக ஸ்துதியிலும் தன்னை இழக்க மாட்டான். இந்த புகழ்ங்கிறது இருக்கே, அது ஃபைனல் மேட்ச் மாதிரி, கடைசி டெஸ்ட்டு. எத்தனையோ டெஸ்ட்டை தாண்டி போனால் தான் ஞானி கடைசியில் போய் வெற்றி அடைய முடியும். அதில் ஞானியினுடைய கடைசி டெஸ்ட் என்னன்னா புகழ். காரணம் என்ன? ஒருவர் சொல்கிறார், இந்த புகழ் மதுவை விட மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்கிறார். இது எனக்கு புரியலையேன்னா, இந்த புகழ் வர்ற அளவுக்காவது நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா தானே நமக்கு புரியும். இந்த புகழையாவது சுவைச்சு பார்த்துருந்தா தான் இந்த புகழ் எவ்வளவு மோகத்தை கொடுக்கும்னு நமக்கு புரியும். காரணம் என்னவென்றால், ஒருவனுக்கு ஒரு புகழ் வர வேண்டும் என்றாலும் கூட அவன் தவம் பண்ணியிருக்கணும், உழைச்சிருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றா பதவி அடைஞ்சிருக்கணும், அல்லது பணத்தை அடைஞ்சிருக்கணும், அல்லது தவம் பண்ணியிருக்கணும். மற்றவர்களிடம் இல்லாத ஒரு அசாதாரணமான ஒன்று அடைஞ்சிருக்கணும். இவன் ஒன்றுமே அடையாதவனுக்கு ஏது புகழ்? இப்போ புகழையே சுவைக்காதவனுக்கு இது எவ்வளவு டேஞ்சர் அல்லது இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியாது. ஆகவே புகழை அடையணுன்னாலும் கூட அதற்கு தகுந்த தவமெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தா சில அரசியல்வாதிகளெல்லாம் ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள்னு பார்க்கலாம். அதனுடைய விளைவு என்னன்னா, இன்றைக்கி புகழுடன் அல்லது பொருளையெல்லாம் அடைந்திருப்பார்கள். அப்படி புகழ் வருவதற்கே ஒருவனுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கணும். அப்படி ஞானி அதிகமாக உழைச்சி குணங்களை எல்லாம் மாற்றின உடனே புகழ்ங்கிறது இயற்கையாக வரும். இப்போ நம்ம ஒரு ஞானி வீட்டில் இருக்கார், குடும்பத்தில் இருந்துகிட்ருக்கார். அவர் நல்ல குணங்களை எல்லாம் அடைஞ்சிருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, வீட்டில் இருக்கிறவர்கள் யாருக்குமே அவர் மீது வெறுப்பு வராது, ரொம்ப அன்பு சந்தோஷமெல்லாம் வந்துடும். காரணம் என்ன? இவர் யாரையும் இரிட்டேட் பண்ண மாட்டார். இவர் யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக இருப்பார். அப்போ என்ன ஆகும்னா, மற்றவர்களுடைய அன்பு புகழெல்லாம் இவருக்கு இயற்கையாக கிடைக்கும். ஞானி கொஞ்சம் பக்குவம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த வைராகியத்திலிருந்து இறங்கி விடுவான். 4 பேர் நம்ம திட்டிகிட்டு இருந்தாவது அப்பப்போ வைராகியம் வர்றதுக்கு சான்ஸு. எல்லாம் புகழ ஆரம்பித்துட்டு சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்னா, நம்மை எறியாமல் இறங்கி விடுவோம். இப்போ கடைசியில் பகவான் இவனை பராபக்தனா லிஸ்ட்டில் போடலாமா கீழே தள்ளலாமாங்கிறதுக்கு என்ன டெஸ்ட்டு வச்சுருப்பார்? புகழை கொடுத்து பார்ப்பார். அதில் சுவைச்சிட்டான்னா சரி நீ அதிலேயே இருன்னு விட்டுருவார். அதையும் தாண்டி போனால் தான் அவன் கடைசி ஸ்டேஜுக்கு போகின்றான். ஆகவே இந்த ஸ்துதி என்கிறது ஒரு பெரிய விஷயம். அதையையும் நாம் விட்டு செல்ல வேண்டும். சரி, ஞானி இந்த ஸ்துதியை எப்படி பார்ப்பான் என்று இப்பொழுது பார்க்கலாம். அவன் எப்படி இந்த ஸ்துதியை பார்ப்பான் என்றால், உண்மையிலேயே எதை மக்கள் புகழ்கிறார்களோ, எதை நிமித்தமாக ஒரு ஞானியை புகழ்கிறார்களோ அதில் ஞானிக்கு வேல்யூ கிடையாது. ஆகவே அந்த புகழ் தனக்கு வருவதாக அவன் நினைக்க மாட்டான். இப்போ ஒரு ஞானி இருக்கான், அவனிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? அவனை புகழ்கிறதுக்கு காரணமே பணம் இருக்கிறதுனால தான். ஏதாவது மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்தால் யாரும் புகழ்ந்துட்டு இருக்க மாட்டார்கள். அப்போ அந்த புகழ்ச்சிக்கு அவன் தான் உரியவன் அல்ல என்று உணர்வான். இன்றைக்கி நம்ம புத்தரை புகழ்கிறோம் அப்படின்னா காரணம் என்ன? அவர் அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை துறந்தார்னு சொல்லி. இப்போ புத்தர் அதில் பெருமைப்பட்டார்னா அவருக்கு அந்த ராஜ்யத்தில் பற்று இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளவு பெருசாக நான் துறந்திருக்கு, அதனால் புகழ்கிறார்கள்னு. ஆனால் புத்தர் எந்த அறிவில் துறந்தார்? இது காக்க விஷ்டவது, காக்கையினுடைய எச்சில் போலன்னு அதை பார்த்துருக்கார். அந்த நிமித்தமாக வர்ற புகழை இவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? இப்போ ஒருவர் அமர்ந்திருக்கார், காக்கையினுடைய எச்சில் மேலே விழுந்துடுது, அதை சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டார். நீங்கள் பெரிய மகான் பயங்கரமான துறவின்னு சொன்னால் அவர் சந்தோஷப்படணுமா அல்லது வருத்தப்படணுமா? நான் எதை வேண்டான்னு விட்டேன் அதில் நீ புகழ்கின்றாய்னா உனக்கு அதில் வேல்யூ இருக்குது,
அதனால் புகழ்கின்றாய், எனக்கு அதில் இல்லை என்று உணர்வான். ஆகவே ஞானி எந்த நிமித்தமாக அவனுக்கு புகழ் வருகிறதோ அந்த நிமித்தத்தில் அவனுக்கு சத்தியத்துவ புத்தி கிடையாது. இனி ஒரு ஆங்கிளில் பார்த்தா இந்த புகழ் என்னுடையதல்ல, ஈஸ்வரனுடைய விபூதி. பகவான் 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார், அகம் கீர்த்திகி, அந்த புகழ் என்னுடையது, புகழ் நான் என்று சொல்கின்றார். இந்த புகழை நம்ம தவறுன்னு சொல்லவில்லை. ஒரு ஞானியினுடைய பெயர் ஓரளவு வெளியே போயிருந்தால் தான் 4 பேர் அவனிடம் வர முடியும், பழக முடியும், அறிவு அடைய முடியும். புகழ்ங்கிறது ஒரு மீன்ஸு தான், அது ஒரு விதமான சாதனை. அதுவும் பகவானுடைய விபூதி என்று புகழில் மயங்க மாட்டான். அதே சமயம் புகழை கண்டு ஓடிவிட மாட்டான். புகழை நோக்கியும் ஓடக்கூடாது, புகழை கண்டு ஓடக்கூடாது. அதனால தான் ஒரு சுவாமி சொன்னார், புகழையும் ஜீர்ணிக்க வேண்டும். புகழ் வந்தாலும் பயந்துட்டு ஓடக்கூடாது, அதுக்காக புகழை நாடியும் போகக்கூடாது. அதுலேயும் சமத்துவம் தான். எங்கே போனாலும் கடைசியில் அந்த சமத்துவத்தில் நம்ம நிற்கலாம். நிந்தா ஸ்துதிகி. இனி அடுத்தது மௌனி. மௌனி என்றால் சாதாரணமான பொருள், பேச மாட்டான், மௌனமாக இருப்பவன். இந்த இடத்துல கொடுக்கின்ற லட்சணம் மிதவாக். இங்கு சமத்துவந்தான். மிதம் என்றால் அளவான, வாக் என்றால் மிதமான சொல்லை உடையவன், அளவாக பேசுபவன். பகவான் வாயை பேசுறதுக்கும் கொடுக்கல, பேசாமல் இருக்கிறதுக்கும் கொடுக்கல. எது கொடுத்துருக்காருன்னா அளவாக பேசுகிறதுக்கு கொடுத்துருக்கார். ஆகவே சில பேர் என்ன வாயை பகவான் கொடுத்துருக்கிறது எதற்குனா பேசுகிறதுக்கு. ஒருவர் சொன்னார், ஒரு இளைஞர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாராம். பெரியவர் ஒருவர் எல்லாம் தப்புப்பா, எல்லாத்தையும் நீ விட்டுட்டு போகக்கூடாது, உன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் பகவான் இன்பத்துக்காகத்தான் படைச்சிருக்காருனார். அப்போ அந்த இளைஞர் கேட்டாரா, இந்திரியத்தை எல்லாம் பகவான் பயன்படுத்துறதுக்கு படைச்சிருக்காருன்னு சொல்கிறீர்களா? ஆமான்னார். புத்தியும் பகவான் பயன்படுத்துறதுக்கு தானே படைச்சிருக்காரு நானா, அதனால் எனக்கு திடீர்னு புத்தி வேலை செஞ்சிடுது, நான் போகிறேன் அப்படின்னாராம். அப்படி வாயை பயன்படுத்துறதுக்கு பகவான் படைச்சிருக்கார், அளவாக பயன்படுத்துறதுக்கு படைத்துள்ளார். ஆகவே மிதவாக், அளவாக இவன் பேசுபவன். இனி அடுத்த சொல் சந்துஷ்டக ஏன கேன சித்து. இது ஏற்கனவே வந்த சொல்தான். சந்துஷ்டக திருப்தியாக இருப்பவன். சந்துஷ்டக ஏன கேன சித் எதையாவது கொண்டு, இருக்கிறதில் கிடைப்பதில், பிராரப்தத்தில் எது கிடைக்குதோ அதில் திருப்தியாக போதும் என்ற மனதுடன் இருப்பவன். சந்துஷ்ட சததம் யோகின்னு ஏற்கனவே பகவான் சொல்லியுள்ளார். அதை மீண்டும் இங்கு ஞாபகப்படுத்துகின்றார். என்ன பகவான் இது ரொம்ப முக்கியம்னு ஃபீல் பண்ணுறார். சந்துஷ்டக திருப்தி, என்றும் நிறைவான மனதுடன் கூடியவன். எதில் சந்துஷ்டிகி? ஏன கேனச்சித், எது கிடைக்குதோ எது இருக்கோ அதில் திருப்தி அடைபவன். இனி அடுத்த சொல் 2வது வரியில் அனிகேதக. இது குறிப்பாக சந்நியாசியான ஞானிக்கு சொல்லப்படுகின்ற லட்சணம். நிகேதக என்றால் வீடு, அனிகேதக என்றால் தனக்கென்று ஒரு வீடு அற்றவன், தனக்குன்னு ஒரு வீடு கிடையாது. அனிகேதக. இதை படிச்சுட்டு இனிமேல் எனக்கும் வீடு வேண்டான்ட்டு போயிடக்கூடாது. அதனால தான் முன்னமே சொன்ன சந்நியாசிக்காக. சந்நியாச ஆசிரமத்தில் வந்தவர்களுக்கு இதுதான் வீடுன்னு கிடையாது. அனிகேதக. இதனுடைய பொருள் என்னன்னா, ஏதாவது ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம பேரில் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடாது. சில பேர்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா, எனக்குன்னு ஒரு வீடு இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லி கடைசியில் அந்த வீட்டிலேயே இருக்க போகிறார்கள். அப்படி அனிகேதக, தனக்கென்று ஒரு பொருள் வேணும், பாதுகாப்பு வேண்டும் என்று இச்சை இவனுக்கு இல்லை. அனிகேதக. ஸ்திரமதிகி. இதுவும் ஏற்கனவே வந்த கருத்து. திருட நிச்சயகன்னு பகவான் சொன்னார். அதை மீண்டும் இங்கு கூறுகின்றார். ஸ்திரமதிகி. மதினா அறிவு, ஸ்திரம்னா உறுதி. இப்போ இந்த 2 சொல்ல பகவான் வேண்டும்னே ரிப்பீட் பண்ணுறார். எது?
சந்துஷ்டிகி ஸ்திரமதிகி. ஒரு கருத்து முக்கியம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே அண்டர்லைன் போட்டு ரெட் இங்கில் இன்டு மார்க்கெல்லாம் போடுவோம். பகவான் எப்படி போட விரும்புகிறார், அதை திரும்ப சொல்லும்போது இது முக்கியம் என்பது தெரிகிறது. அதில் என்னென்னா சந்துஷ்டி ஸ்திரமதிகி, உறுதியான அறிவை அடைந்தவன். பக்திமான் மே பிரியக நரக. பக்திமான், இப்படிப்பட்ட பக்திமான் மே எனக்கு, பிரியக பிரியமான, நரக மனிதன், இப்படிப்பட்ட பக்திமான் எனக்கு பிரியமான மனிதன். ஏன்னா பகவான் ஞானி து ஆத்மைவ மேமதம் சொல்லியிருக்கார். ஞானியும் நானும் ஒன்றுதான் என்று சொல்லியுள்ளார். இவ்விதம் 13வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த 19வது ஸ்லோகம் வரை பகவான் பராபக்த லக்ஷணம் அல்லது ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம் அல்லது ஞான நிஷ்டனுடைய லக்ஷணம் இவ்விதம் கூறினார். அல்லது இந்த அத்தியாயத்தினுடைய அடிப்படையில் பதில் சொல்லணும்னா இந்த 5 படியையும் கடந்தவனுடைய லக்ஷணம். இந்த பக்தி யோகத்தில் 5 படியை பகவான் சொன்னார். இந்த 5 படியையும் கடந்தவனுடைய மனநிலையை இவ்விதம் வர்ணித்தார். இனி அடுத்த கடைசி ஸ்லோகத்தில் பகவான் இந்த ஞானத்தினுடைய பெருமையை சொல்லி முடிவுரை செய்கின்றார். 20வது ஸ்லோகம். ஏது தர்ம்யாம்ருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானாமத் பரமாஹம் பக்தாஸ்தேதீவ மே ப்ரியாஹம். இதில் பகவான் ஞான நிஷ்டையை அடைந்தவனை புகழ்ந்து முடிவுரை செய்கின்றார். இந்த பராபக்தன் அடைந்துள்ள நிலையை புகழ்ந்து முடிவுரை செய்கின்றார். ஏ என்றால் எந்த ஞானிகள், ஏது எந்த ஞானிகள், ஞான நிஷ்டையை அடைந்த பராபக்தர்கள், இதுவரை வர்ணிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். 13வது ஸ்லோகத்திலிருந்து இதுவரை வர்ணிக்கப்பட்ட எவர்கள் தர்மிய அமிர்தம் இதம். இதம் என்றால் இங்கு சொல்லப்பட்ட குணங்கள், இந்த என்று பொருள். இந்த என்று சொன்னால் இங்கு வர்ணிக்கப்பட்ட குணங்கள். அந்த வர்ணிக்கப்பட்ட குணங்களுக்கு 2 அடைமொழி பகவான் கொடுக்கின்றார். ஒன்று அமிர்தம், இந்த குணத்தையே அமிர்தம் என்று பகவான் சொல்கின்றார். அமிர்தத்திற்கு காரணமாக இருக்கின்ற, மரணமில்லா பெருவாழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த குணம். தர்மியம் என்றால் தர்மத்திற்கு முரண்படாத, இது தர்மத்தை கடந்தது, ஆனால் தர்மத்திற்கு விரோதி அல்ல. இந்த ஞானி தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் கடந்தவன், அதே சமயத்தில் தர்மத்திற்கு முரண்பானவன் ஆனவனும் அல்ல. இப்போ இந்த உபதேசம் அல்லது இந்த வாழ்க்கை முறை, இந்த குணங்கள், இவைகளெல்லாம் இதை குறிக்கின்றது. இந்த தர்மிய அமிர்தம் இதம் யதோக்தம். யதோக்தம்னா இங்கு சொல்லப்பட்டது, யதா உக்தம். இந்த 13வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரை சொல்லப்பட்ட இந்த தர்மத்திற்கும் உட்பட்ட, தர்மத்தை கடந்த அமிர்தமான, மரணமில்லா பெருவாழ்வுக்கு காரணமான இந்த உபதேசத்தை, இந்த குணங்களை எவர்கள் பர்யுபாசதே அனுஷ்டித்து வருகிறார்களோ, பர்யுபாசதேன பின்பற்றி வருகிறார்களோ, எவர்கள் அதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறார்களோ, எந்த மேலான பக்தர்கள், ஞான நிஷ்டையை அடைந்தவர்கள் இந்த குணங்களை பின்பற்றி வருகிறார்களோ, பிறகு மீண்டும் அவர்களுக்கு 2 அடைமொழி கொடுக்கின்றார். ஸ்ரத்ததானாகா,
ஸ்ரத்தையுடன் கூடியவர்கள். அவர்கள் இந்த நிலையில், இந்த ஞான நிஷ்டையில் மிகவும் ஸ்ரத்தையுடன் கூடியவர்கள். மத் பரமாக, நானே பரமாக ஆனவர்கள். என்னை பரமாக கொண்டவர்கள்னு சொன்னால் சாதகன். மத் பரமாகனா நானே அவர்களுக்கு பரமாக ஆகிவிட்டேன். இப்போ என் சொரூபமானவர்கள் அர்த்தம். இது ஒரு சாதகனையும் குறிக்கலாம். சாதகன் பகவானை மேலாக கொண்டவன். இங்கு பகவான் மேலாக ஆகிவிட்டார்கள். இப்போ மத் பரமாக, நானே கடைசி முடிவாக ஆகிவிட்டேன். முழுமையான ஸ்ரத்தையுடனும் அவர்கள் கூடியவர்களாக இருக்கிறார்கள். யார்? பக்தாகா, பக்தர்கள். தே அவர்கள், மே எனக்கு, அதீவ பிரியாகா, அதீவன மிக அதிகமாக, பிரியாகா பிரியமானவர்கள். இத்தனை நேரம் பகவான் பிரியக பிரியகன்னு சொல்லி வந்தார். இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? அதீவ பிரியாகா, அவர்களே எனக்கு மிக மிக மேலாக பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த 20வது ஸ்லோகமானது ஞான ஸ்துதி, ஞான நிஷ்டனை பகவான் ஸ்துதி செய்கின்றார். இந்த இடத்துல 2 பேர்த்த பகவான் ஸ்துதி செய்துட்டார். ஒன்று ஞானி, இனி ஒன்று அவனிடம் இருக்கின்ற இந்த குணங்கள். இந்த உபதேசத்தை பகவான் அமிர்தம், நான் சொன்ன இந்த உபதேசத்தை யார் பின்பற்றி வருகிறார்களோ அந்த ஞானிகள், யார் என்னையே முடிவாக கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களே எனக்கு அதீவ பிரியாகா, மிக மிக மேலான பிரியமானவர்கள். இப்போ இதை வச்சுட்டு தான் அடுத்த அத்தியாயத்திற்கு சங்கரர் சம்பந்தம் சொல்கின்றார். எந்த ஒரு ஞானத்தினால ஞானிக்கு இப்படி பகவானுக்கு ரொம்ப பிரியமானவனாக மாறினானோ அந்த ஞானத்தை 13வது அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போகிறார். அப்படி சங்கரர் சம்பந்தப்படுத்துகிறார். இப்போ ஞானி எந்த ஒரு அறிவை அடைஞ்சதுனால, ஈஸ்வரனையும் தன்னையும் பற்றி எந்த ஒரு அறிவை அடைஞ்சதுனால ஞானிக்கு இப்படிப்பட்ட குணங்கள் கிடைச்சு பகவானுக்கு இப்படி பிரியமாக மாறினானோ அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய மகா வாக்கிய ஞானம் அடுத்த அத்தியாயத்தில் 13வது அத்தியாயத்தில் பகவான் சொல்வார் என்று சம்பந்தம் கொடுக்கின்றார். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகின்றது. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம द्वादशोऽध्यायः. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः.